ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை கட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ். சபை சத்து உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம்
வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீத புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை மாறி மாறி வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலா. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் முழுவதும் ஒரு சத்தம் நமக்கு பின்பாய் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த வழியிலே நீங்க போகணும், இந்த வழியிலே போக கூடாது என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை தட்டி ஹல்லேலூயா. பின்னாலே சொல்லும் ஒரு சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கவில்லை என்று சொன்னால், அவருடைய வழி நடத்துதல் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். எங்க போகணும்னே தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனுடைய சத்தமும் அவருடைய வார்த்தையும் நமக்கு கேட்கும் பொழுது நாம போகிற பாதையில் இருக்கிற தடைகளை எல்லாம் அந்த வார்த்தை எல்லாம் தூக்கி போட்டுடும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை
உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களில் நாளில் நிரப்பும் ஐயா. வல்லமையாக இறங்கி வாரங்களில் நாளில் நிரப்பும். பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இன்று உங்கள் தியானத்திற்கென்று தேவன் எனக்கு தந்த வசனம், for our meditation and concentration, the word from God. யோபு என்னும் பக்தனுடைய வாழ்க்கையிலே அவன் அறிந்து கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். The Lord going to teach you what Job understand in his life. யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம், Chapter 23, யோபு 23 23, 3, 4, 5 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 3, 4 and 5. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பாருங்கள், Look at that. யோபு Job, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால்
நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக சேர்ந்து அவருடைய ஆசனம், அதாவது சிங்காசனத்திற்கு முன்பாக அவர் உட்கார்ந்த இடத்திற்கு முன்பாக சென்று வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கிற வார்த்தையினால் என் வாயை நிரப்புவேன், என்னுடைய வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு. யோபு பிரதியுத்தமாக தேவனை பற்றி கேட்கும்போது சொன்னான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்கிற வழிமுறைகள் எனக்கு அறிந்தால் நலமாயிருக்கும் என்றார். அவருடைய ஆசனத்துக்கு முன்பு என்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தையினால் என் வாயை நிரப்பிக் கொள்ளுவேன் என்றார். ஆனால் அதிலே 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படியுங்கள். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அவன் தேவனிடத்திலிருந்து மறுமொழியான ஒரு பதிலை எதிர்பார்க்கிறான். reply from God. அவரிடத்திலிருந்து வருகிற மறுமொழிகளை நான் கேட்டு உணர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். I would hear the reply of God and I will perceive it. இன்றைய காலையில் எழுந்துகிறோம், morning waking up, தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்கிறோம், doing our duties, அதன் பிறகு நம்முடைய வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், going to the work spot, அங்கும் வேலைகளை செய்கிறோம், working heavy. ஆனால் தேவனுடைய மறுமொழி என்ன என்று என்றைக்காவது உங்கள் வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? Do you ask this question, what is the reply from God for my life? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவர் எனக்கு கொடுக்கிற மறுமொழி என்று சொல்லுகிறார். He said the reply from God for me. அதன் அர்த்தம் என்ன? நான் பேசும் பொழுது அவர் எனக்கு மறு வார்த்தை மறுமொழியாக அதுக்குரிய பதிலை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறான். When I speak, he will give reply. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிள்ளையிடத்தில் பேசும்போது பிள்ளை அதற்கு பதில் கொடுக்கிறது. When you speak to a child, it will reply to you. மனைவி கணவனிடத்தில் பேசும் அதுக்குரிய பதில் வருகிறது. When wife speak to husband, he will reply. மற்றவரிடத்தில் நீங்கள் பேசும்போது பதில் வருகிறது. Speak to others, they will give reply. அந்த பதில் நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும், விரோதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், துரோகத்தனமாக இருக்கும். Whether it is good or bad, what it may be. ஆனால் இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது, if you look at this passage, நான் அவரிடத்திலிருந்து வருகிற மறுமொழிகளை கேட்டு அதை உணர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். I would receive the word of God and I will perceive the word of God. நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், மறுமொழி என்று சொல்லுகிறார். He is a God to give reply. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தமிழ்ல பேசும்போது அவர் ஹிந்தில பேச மாட்டார். When you speak Tamil, he will speak. நீ ஹிந்தில பேசும்போது அவர் கன்னடத்தில் பேச மாட்டார். If you speak Hindi, he will not speak in Kannada. நீ அவரிடத்தில் பேச வேண்டும், என்னுடைய காரியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் நீ மறுமொழியை நீ எதிர்பார்க்க வேண்டும். You should expect a reply from God when you offer prayer unto God. என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து சொல்லுகிறது பேர் மறுமொழி அல்ல. It's not a reply what happened some years back. ஒரு மனுஷன் தேவனிடத்திலே மறுமொழிகளை பெறாத வரையிலும் அவனுடைய வாழ்க்கை எப்பவுமே ஒத்த கொம்பில் இருக்கிறது போல இருக்கும். Unless get reply from God, their life is restless life. அதாவது ஒத்த கொம்பிலே ஒருவன் நிற்கிறது போல இருக்கும், hanging on a tree. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே நமக்குடைய மறுமொழி, நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று அந்த மறுமொழிக்கு அவரை பார்த்து தெய்வீக ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். In a spiritual love, we should attain the divine experience from God and pursue the word, reply from God. ஏறத்தாழ 45 வருஷமாக நான் தேவனோடு நடந்து அவர் எனக்கு அறிவிக்கிறதை கேட்டு அந்த மறுமொழி என்னிடத்தில் வருகிற மறுமொழியை
இப்படித்தான் நான் ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். Approximately 45 years I am walking with God. I am saying what the reply from God to his people. மத்தவனுடைய காரியத்தை பார்ப்பது என்னுடைய வேலை அல்ல. My duty is not to see others work. அதே போல உன்னுடைய வேலை, ஆண்டவரே இன்று இரவு நான் படுத்து உறங்குறேன், எனக்கு மறுமொழி தாரும், என் ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? Today night I am going to finish my prayer. Where is my blessings? What is your reply? என்னுடைய சந்தோஷம் எப்படி வருகிறது? Where is my joy? ஏன் எனக்கு இந்த தடைகள் இருக்கிறது? Why such a hurdle? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன். The Lord says, I will give reply. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்குரிய பதிலை நான் உனக்கு I தருகிறேன். will give reply about your expectations and மறுமொழி வராத வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே இரண்டு நினைவோடு கூட குந்தி குந்தி நடக்கிறவளாய் இருப்பாய். unless reply from God, you will be halting between too many opinions. ஒரு பக்கம் புருஷன் இல்லாத ஒன்றை சொல்லும்போது இருக்குமா என்கிற எண்ணத்தை பிசாசு சொல்ல ஆரம்பித்து விடுவான். One said you will believe the false allegations. மனுஷனுக்கு இருக்கிற ரெண்டு மைண்ட்ல ஒன்று இது நடக்காது என்று சொல்லும். மாம்சத்துக்குரிய மைண்டை நீங்கள் செலவிடுவீர்களானால் ஒன்றுத்துக்கும் உதவாமல் போய்விடுகிற ஒரு பிண்டம் போல் மாறிவிடுவீர்கள். If you follow the intellectualism, you will be lost. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் மறுமொழி கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is a God to give answer. இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவாகிய யோசபாத் Josabat one could rule திடீரென்று Israel. எல்லாரையும் வரவழைத்து சொன்னான். He invite every people. என்ன சொன்னான்? What does he say? கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டான். Here there is any prophet of God to enquire from God. அந்த நேரத்தில் In that time, எலியாவின் கைக்கு தண்ணீர் பார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான் என்று Elisha, the son of Shaphat, one could pour out water to the hand of Elijah. இந்த சாப்பாத்தின் குமாரன் நீங்க நினைக்கிறது போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல. He was not an ordinary person. ஒரு பெரிய பண்ணையாருடைய மகன். He was a person of the richest 12 person. ஏறுமாடுகளை பூட்டி உழுத ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன். He was a son of a richest one. அவன்தான் அவனை பற்றி அவன் சொல்லுகிறான். He said about him. என்ன சொல்லுகிறான்? எலியாவின் கைக்கு தண்ணீர் பார்த்து சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறார் என்று சொல்லி ராஜாவுக்கு மறுமொழியாக அவன் ஊழியக்காரன் சொன்னான். The servant gave answer to the king. Here a person is there, one could pour out water to Elijah. அப்பொழுது ராஜாவுக்கு மறுமொழி கொடுப்பது ராஜாவின் ஊழியக்காரன் அங்கே இருந்தான். The servant of God was there to give reply to the உடனே king. ராஜா யோசித்தான். Immediately king இஸ்ரவேலின் ராஜா யோசித்தான். King of Israel. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தேசத்திலே ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கான மறுமொழிக்குரிய வசனம் சொல்வதற்கான வார்த்தைகளுக்குரியதான ஒரு மனிதன் இருக்கிறான் என்று ஒரு ராஜா மறந்திருக்கிறான். King forget a person is there to give reply and share the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேசத்திலே ஒரு விதமான அசுத்த வல்லமைகள் பலமாக இறங்க போகிறது இந்த மாதத்திலே. In this month, some unclean spirits will roaming on this earth. அதை யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தருடைய வல்லமை எங்கே என்று தேடும் பொழுது ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற மறுமொழிதான் அந்த வல்லமையை அழித்துவிடும். To fight against the powers of darkness, we need a reply from God. It will destroy the உனக்கு powers. விரோதமாய் சத்துரு செயல்படும்போது உன்னை பாதுகாப்பதற்காக உனக்கு ஒரு மறுமொழியை தேவன் வைத்திருக்கிறார். To preserve yourself before your adversaries, there is a reply from God for you. நீ பதில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று உன்னுடைய மனசாட்சிக்குரிய விரோதமான செயல்களை உன்னுடைய ஒரு மைண்ட் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. If you knowing not the plan of God, your conscience will lead you, guide you towards the distraction. அதை பவுல் எழுதும்போது ஒரு பெரிய ஆவிக்குரிய சபைக்கு சொன்னான். When Paul said to the spiritual church, ஆகையால் சகோதரரே, So, brethren, உங்களை ஆவிக்குரியவனே எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குள்ளே குழந்தைகளாய் இருக்கிறபடினாலே குழந்தைகள் என்று பேசி உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். I should not think about you as a spiritual one. I think you are a baby, so I'm giving a milk. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் முதல் வசனத்திலே அந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். அங்கே ராஜா யோசபாத்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அவனுடைய அனுபவத்திலே அவன் அறியாத வாழ்ந்தபடினால்தான் அவன் யாராவது இருக்கிறார்களா என்று அவன் தேட ஆரம்பித்தான். Here Jehoshaphat is searching a person because the situation is troubled, so seeking the plan of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். listen carefully. அப்பொழுது Then ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழி கொடுக்கிறான். one of the servant of the king replied to him. என்ன மறுமொழி கொடுக்கிறான்? What reply? எலியாவின் கைக்கு
தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா இருக்கிறான் என்றார். Yes, there is a person named called Elisha who could pour out water to the hand of Elijah. அந்த மறுமொழியின் உணர்வை அறிந்து ராஜா சொல்லுகிறான், அங்கேதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்றான். The king said he had the word of God. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். Our God is a speaking God. பேசாத கல்லோ மரமோ மட்டையோ கல்லோ கிடையாது. He is not a stone or tree or wood. நான் உங்களுக்கு சிலவற்றை இன்னும் அழகாக உங்கள் அருகே கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to bring Christ nearby. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஆண்டவர் மறுமொழி கொடுப்பார், அதை உணர்ந்து கொள்ளுவேன் என்று யோபு சொன்னது போல ஆண்டவர் எனக்கு மறுமொழி தருவார் என்று நீ விசுவாசிப்பாயானால் day to life ல, As Job said, if you perceive the word of God in your day to day life, உன்னுடைய பதிலை அவர் உனக்கு சொல்லுவார். he will give your answer. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. உதாரணத்திற்கு For an example, கல்யாணம் ஆன உடனே சில குடும்பத்தார் சொல்லுவாங்க, எப்படிமா இருக்கிற லைஃப் எப்படின்னு கேட்பாங்க. after the marriage, the people will நல்லா enter. போகுதுன்னு சொல்லுவோம். Yes, we are good. அதன் பிறகு அவங்க எதிர்பார்க்கிறது நிறைவேறும் போது மற்றவர்கள் தூஷணமான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார்கள். Expectation fail, they will speak ill about you. காரணம் என்ன? Reason? அவர்கள் மறுமொழியை தேவனிடத்தில் தேடாமல் They are இருக்கிறதுனால. not seeking reply from God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நன்றாய் கவனித்து பாருங்கள். Listen, ஆவிக்குரிய அனுபவம் என்பது spiritual experience நீங்களும் நானும் நினைக்கிறது போல அல்ல. it is not our limit. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in ரெண்டு Christ, விதமான அனுபவம் இருக்கிறது. there is two type of ஒன்று experience. மாம்சத்துக்குரிய அனுபவம் முடிவிலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். Fleshy experience will be fail. ஒன்று பரிசுத்தாவி தேற்றரவாளன் சத்தியாவிக்குரிய அனுபவங்கள். Experience of the comforter and the spirit. இயேசு சொல்லும்போது சொன்னார், When Jesus நான் said, பிதாவிடத்தில் பெற்றவை கேட்டவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். what I pursue from Father, let me declare it to பிதாவே you. நீர் எனக்கு செவி கொடுக்க என்று சொல்லுகிறார். Thank you, Father, you are hearing me. அப்போ மறுமொழியை நம் அன்றாட வாழ்க்கையிலே வேதாகமத்திலிருந்தோ அல்லது தனிப்பட்ட ஜெபத்திலிருந்தோ, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய மறுமொழி என்ன? Day to day life, we should pursue reply from God, whether holy book or மறுமொழிக்குரிய அனுபவம் நம்மிலே இருக்குமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். if we have the experience to hear the reply of God, we are blessed. 1 சாமுவேல் 20:3 அவருடைய மறுமொழியின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது. First Samuel chapter 20 verses 3 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் அவருடைய மறுமொழியின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது. even First Kings also says 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் அந்த மறுமொழி அறிவிக்கப்படுகிற விதத்தை பற்றி சொல்லுகிறது. First Kings 12 verses 9 says about the reply of God. எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் அவருடைய மறுமொழியுடைய அடக்கத்தையும் அதனுடைய வல்லமை பற்றி சொல்லப்படுகிறது. Ezra chapter 5 verses 5 says about the reply from God. நெகோமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் அவருடைய மறுமொழியை பற்றி சொல்லுகிறது. Nehemiah chapter 6 verses 4 says about the நெகோமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் அவருடைய மறுமொழியின் வல்லமையை பற்றி அங்கே அறிவிக்கப்படுகிறது. Nehemiah chapter 8 verses 4 says ஆனா இந்த இடத்திலே in this case வேதம் சொல்லுகிறது, the Bible says, நான் அவரிடத்தில் மறுமொழியை கேட்டு உணர்ந்து கொள்ளுவேன், அவர் எனக்கு சொல்வதை அறிந்து கொள்ளுவேன் என்று யோபு சொன்னார். Job said, I will hear the reply from God and I will pursue it. ஒரு நித்தியமான ஒரு மேலான ஒரு வாழ்க்கை தேவன் The வைத்திருக்கிறார். Lord appoint a glorious life for us. அந்த வாழ்க்கைக்கு தான் நீ விசுவாசித்து அவரிடத்தில் மறுமொழியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Faithfully expect reply from God for that life. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் My people, those who wear my என் name, நாமத்தினால் வருந்தி தாழ்த்தி என்னை கூப்பிடும் பொழுது in my name, if they நான் humble and cry, சமுத்திரத்தில் ஆழத்திருக்கிற பொக்கிஷத்தை கொடுத்து எடுத்து கொடுக்கிறவராயிருக்கிறேன். I am a God to take the treasures from the deep of the ocean. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, Another verse ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறாராம். he who do my commission, Father God will honor. அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற மறுமொழி என்ன? So what is the reply of God? கற்புள்ள கன்னிகையாகி கிறிஸ்துவிடத்திலே உங்களை கொண்டு போய் ஒரு மனவாட்டியாய் சேர்ப்பதற்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். தேவன் எனக்கு மறுமொழி தருவார் என்று நீ காத்திருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எட்டாத உயரத்தில் கொண்டு வைத்துடுவார். If you waited for the Lord for the reply, the Lord will set you in a secured above place. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது When you writing your நீங்கள் எழுதிவிட்டு examination, போய் வருகிறீர்கள், your exam, மறுமொழிக்குரிய பதில் திருத்துகிறவன் சரியா திருத்துனா நீ தப்பிச்சிடுற. if the correction is perfect, you are saved. தப்பா எழுதிட்டாலும் மார்க் குறையாகும் போது டென்ஷன் ஆயிடுற. If the correction is wrong, you இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் தான், one thing என்னுடைய வாழ்க்கையில மறுமொழி பாஸ். in my life,
Reply will come from God. ஃபெயிலாகவே கூடாது. No fail. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Praise God. எல்லாவற்றுக்கும் பதிலாக ஒருவர் இருக்கிறார், மறுமொழி கொடுக்கிற அவர்கிட்ட போ. There is a person is there to give reply. அவரை தேடு. Seek him. அவர் நோக்கி பாரு. Look unto him. இன்னைக்கு எனக்கு மறுமொழி வரும். Today my reply will இன்றைக்கு come. எனக்கு வரும். Today my reply will நீ come. உன் விசுவாசத்தினாலே உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போட்டுவிடு, அவைகள் பிறகு நாட்கள் சில சால சென்ற பிறகு அதன் ஆசீர்வாதத்தை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர். Through the faith you spread out your food on the water and you will see the reward. ஆவிக்குரிய அனுபவத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆண்டவருடைய மறுமொழியை காத்துக்கொள்ளாதவன் கேட்காதவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள If முடியாது. you not perceive the reply from God, they will always lame in their spiritual ஒரு life. அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இன்னையிலிருந்து மறுமொழி ஆண்டவர்ட்ட கேட்கணும். மறுமொழி ஆண்டவர்ட்ட கேட்போம். இல்லனா இந்த வசனத்தை கொண்டு போய் அப்படியே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரல இதே தியானிப்போம். Otherwise we will meditate this word. அப்படி தியானித்து பார். You should do it. நல்ல கவனிங்க. Listen. சாயங்காலத்திலே In evening time, வனாந்தரத்திலே the wilderness, அம்மா இல்ல, no mother, இவன் தனியா போய் தியானம் பண்ணானா. individually prayed. தியானம் பண்ணிட்டு சாயங்காலத்தை திரும்பி பார்க்கறான், 10 ஒட்டகத்துல ஒரே ஒரு லேடி வருது. And the bride is coming on the யாரு? camel. Who is she? ரெபெக்கா. Rebecca. தியானத்துல வருது. From the prayer. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். மறுமொழி அவர் கொடுக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்ளுவேன் என்று யோபு சொல்லுகிறார். Job said, when the Lord give reply, I will pursue it. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதைத்தான் நெகோமியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். If you read Nehemiah, 2ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். நான் முடிக்க போகிறேன். 2 verses 18. என் தேவனுடைய கரம் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது என்றும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றார்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தங்கள் கைகளை முதலாவது நல்ல கவனிங்களே, திடப்படுத்தினார்கள். They prepared their hands for the good work. கர்த்தருடைய வேலைக்கு தங்களை திடப்படுத்தினார்கள். To do the commission of God. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களுக்கு திடப்படுத்தினார்கள். To do the blessings of God. பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து From the heavenly God. வாசிக்கலாம். ஓரோனியனான ஆம் சன்பல்லாத்து அம்மோனியனான தோபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷேமும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ இல்லையோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா, பலத்த கைகளை தட்டி ஹalleluya, அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கை தட்டுங்க பார்க்கறதுக்கு ஸ்தோத்திரம். நீ மறுமொழி தேவனிடத்திலிருந்து வருமானால் உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் கைகூட பண்ணுவார். If the reply comes from God, you will be successful. ஏன் உனக்கு கை கூடல? Why it is not success? உனக்கு மறுமொழி இல்ல. No answer from God. மறுமொழி வரல. Answer not. மறுமொழி கிடைக்கல. Answer not it. நீங்கள் விசுவாசித்தால், if you believe, உங்களுடைய எல்லா காரியத்தையும் for your all deeds, அவர் மறுமொழியாக to the பரலோகத்தின் தேவன் heavenly God சொல்லுவாராம். சந்தோஷமா கைகளை தட்டி joyfully. நம்முடைய தேவன் மறுமொழி கொடுக்கிற தேவன். Our God is a God to give reply. நமக்குரிய பதில் அவர்கிட்ட இருக்கு. Our answer, it is in him. அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது you have to pay attention. எத்தனை அனுபவங்களை பற்றி வெளிப்படுத்துகிறது. It's revealed about many experiences. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்தார்? What does Apostle போப்பா பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் இருந்தார். He went to Joppa. அந்த பட்டணத்திலே போப்பா பட்டணத்திலே அவர் உபவாசித்து ஜெபிச்சிட்டு இருக்கிறார். He was fasted on that city and prayed. திடீரென்று ஞானதிர்ஷ்டி அடைந்தார். Suddenly get to spiritual realm. ஞானதிர்ஷ்டி அடைந்த உடனே அவர் ஆவிக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். Get to the spiritual realm. அப்பொழுது 4 முளைகள் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய துப்பட்டா, ஒரு பெரிய கம்பளத்திலே ஒரு கூண்டு போல இறங்கி வந்தது. There was a big cage covered by 4 corners came down. அதிலே 4 காலுள்ள ஜீவன்களும் பறவைகளும் மற்ற எல்லா ஜீவன்களும் இருந்தன. Birds of the air, birds of the field abode on that cage. அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது. There was a sound. பேதுருவே, எழுந்து அடித்து புசி என்று சொல்லி rise up and hit and eat. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah.
இவர் உபவாசித்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். He was in fasting. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்க நாம் Acts கேட்போமாக. chapter 11 verses 5 onwards. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது அது என்னவென்றால் 4 மூலைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. எங்க இருந்து இறங்குச்சா? வானத்திலிருந்து இறங்குதாங்க. It has came right down to. நல்லா கவனிக்கணும். இவன் பட்டினியா உபவாசம் பண்ணிக்கிறான். He was fasting and நைனா உபவாசம் முடிச்சா இவருக்கு என்ன வேணும்? after the fasting he need to. என்ன வேணும்? What he need? சாப்பாடு வேணும். To food. தலைவர் உபவாசம் முடிக்கும் போது பிசாசு வந்து நின்னுட்டான். When Jesus finished the fasting, demon came. அவன் என்ன கேட்டான்? இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்பால போ சாத்தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த வாக்கியத்தை வாசிக்கவில்லையா? உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கலையா? Man shall not live by bread alone, but every word proceedeth from the mouth of God. பிரியமான மகனே, மகளே, beloved children, பரலோகத்தின் தேவனிடத்தில் தரிசனங்களை காண்கிறான். He attained a vision from heavenly God. அது ஒரு கூடாக இறங்கி வருகிறது. It is like a nest. அதிலே 4 காலுள்ள ஜீவன்கள் இருந்தது. All the பறவைகள் இருந்தது. வாசிப்போம். animals. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற பொழுது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமானதை யாதொன்றையும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனது இல்லை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காலம் என் வாய்க்குள் போனதில்லை. அசுத்தமானதை, அந்தகாரமானதை, அவிசுவாசமானதை என் வாய்க்குள் விட மாட்டேன் என்று சொன்னார். My mouth. அப்படினா இந்த செய்தியின்படி அசுத்தமான ஒன்றையும் உன் வாயினாலே அறிக்கையிடாதே. So according to this word, don't confess any unclean from your mouth. விசுவாசம் இல்லாத வார்த்தை அறிக்கையிடாதே. Faithless words. விசுவாசத்தை அறிக்கையிடு. Confess your faith. என் இயேசு இதை செய்வார் என்று அறிக்கையிடு. என் கர்த்தர் நடத்துவார் என்று அறிக்கையிடு. அதுதான் உனக்கு மேலான ஒரு அனுபவ சீயோன். It is a Zion. It will bring above experience. இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் சொன்னார். This experience only the Lord யோபு சொன்னான். As Job அவர் மறுமொழி எனக்கு கொடுப்பார், அதை கேட்டு நான் உணர்ந்து கொள்ளுவேன் என்றார். He will give reply and I will pursue it. வாசிக்கலாம். இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாத எண்ணாதே என்று மறுமொழி சொல்லி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. பலத்த கைகளை தட்டி ஹalleluya சொல்றார். மறுமொழி answer from God. பதில் இல்லன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. Without answer there is no Christian life. அந்த மறுமொழி நமக்கு வருமானால் when the reply comes, நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். whatever you do shall prosper. நீ தொடுவதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். whatever you do shall prosper. நீ விரும்பினதெல்லாம் உனக்கு தருவார். fulfill your desires. நீ வாஞ்சித்ததை தருவார். fulfill your desires. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுமொழி. அவரிடத்திலிருந்து மறுமொழியை கேட்டு நீ உணர்ந்து கொள்வாயானால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். reply from God, the Lord is mighty to bless you. அதைத்தான் சாலமோன் அரசன் சொன்னான். That's what King Solomon said. நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அத்தியாயத்தில் Proverbs chapter 22 20வது வசனங்களை வாசிப்போம். நீதிமொழி 22:20 சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஹalleluya. Praise God. எப்படி மகனே? சத்திய வார்த்தையை மறுமொழியாக சொல். Reply the word of truth. எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. Everything recorded in the Bible. இத தவிர நான் வேற எங்கேயும் பேச மாட்டேன். I never go out from the scripture. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved,
சத்திய வார்த்தையை மறுமொழியாக சொல் என்றார். Give a reply from the word of truth. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சத்தியத்தில் புதைத்து வைத்திருக்கிறார் மறுமொழியா. Blessings of God hidden into the word of truth. சத்திய வசனத்தை அவர் யதார்த்தத்தோடு கூட தெளிவாக்கி வைத்திருக்கிறார். Very clearly the Lord stored the word of truth. அவைகளில் நமக்கு ஒவ்வொரு பதிலையும் வைத்திருக்கிறார். Our answers will be always stored in the Bible. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. உன்னுடைய பதில் Your answer மறுமொழியாக reply தேவனிடத்தில் இருக்கிறது. it is in the Lord. அப்படி என்றால் If it's so, நீ வேதத்தை தியானிக்கும் பொழுது, when you meditate the word of நீ God, படிக்கும் பொழுது, when you read the word of God, ஒரு குறிப்பிட்ட வசனங்களை வாசித்து வரும் பொழுது, when you read an appointed அந்த word, வசனங்கள் உனக்கு மறுமொழியா ஆன்சர் it கொடுக்கும். will give a reply. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, For an example, ஆண்டவரை கைவிட்டாரும் வியாகுலத்தோடு பிரச்சனையோடு கடந்து போயிட்டு இருப்பாங்க. painfully suffering, submerged into இக்கட்டான suffering. சூழ்நிலையா இருக்கும். Is an திடீர்னு trouble. போகும்போது ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் முன்னாடி. Maybe auto will go before you. அதுல எழுதிருக்கு நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் Surely போகாது. the end is there, your hope will not be vain. அதுதான் மறுமொழி. That is the reply. அந்த வசனம் உன்னை நடக்கும். The word will lead you. அப்படி தாண்டி போகும்போது When you cross, பாவிகள் ரட்சிக்க உலகத்தில் கிறிஸ்து வந்தார் இருக்கும். Jesus came up அப்படி to தாண்டி save the போகும் sick. பொழுது When you cross, உன் கண்கள் அதிசயத்தை காணும். your eyes will அப்ப see wonders. சத்தியத்தின் மூலமாகத்தான் மறுமொழி கொடுக்கிறார். Through the word, the Lord give answer. என் அன்பு மகனே Son மகளே, and daughter. அதனால தான் நீங்கள் வேதத்தை நன்கு படியுங்கள் படித்துக் கொண்டே இருங்கள். That's why read Bible clearly, continually. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. சாலமன் அரசன் மூலமா சத்தியத்தின் மூலமாக மறுமொழி. Reply through the word of truth. அந்த வசனத்தை அப்படி பிடிச்சுக்கோ. Inherits. அப்படி கை வச்சுக்கோ, கை எடுக்காத. ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இன்றைக்கு எனக்கு நடப்பதாக. Pursue it according to this. Do நான் today. வாக்குத்தத்தத்தோடு பிராமிஸா சொல்றேன், இந்த வார்த்தைகள் உனக்கு As a நிறைவேற்றப்படும். promise I say that this word will take place in your உன்னை life. கைவிடாமல் அவர் He நடத்துவார். will never ever forsake Are you you. believe now? விசுவாசிக்கிற சத்தத்தை உயர்த்தி கைத்தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க Will பார்க்கலாம். you say hallelujah to the Lord? அதுதான் வாழ்க்கை. That is our life. யோபு சொன்னான், As Job said. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். If I know where should I see God, it is good for me. And secondly, இரண்டாவது, அவருடைய வார்த்தையினால் என் வாயை நிரப்பிக் I கொள்ளுவேன். will fill my mouth மூன்றாவதாக with அவன் his சொன்னான், words. அவர் Thirdly, கொடுக்கிற மறுமொழியை கேட்டு உணர்ந்து I will hear கொள்ளுவேன். his reply and I will pursue it. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap and faith. என் அன்பு பிள்ளைகளே, Children. இது வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. அப்பொழுது ஆவியானவர் சொன்னார், Then the spirit of God யோபு, said, Job, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? என அருமையானவர்களே, beloved, ஜலம் பொங்கி வரும் பொழுது when the water comes, ஜலத்துக்குரியவர் அவர்தான். he belongs. நான் water ஜலத்தை belongs to him. பார்த்து இம்மட்டுவா மிஞ்சி வராது என்று அதுக்கு எல்லை போடும் எங்க இருந்தேன்னு He கேட்கிறார். put a boundary to the ocean. Where art thou, Job? நீ எங்கப்பா இருந்த? Where art thou? உனக்கு தெரியுமா? Do you know? மறுமொழி இல்லாதவனுடைய வாழ்க்கை பாவமே. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Without a reply from God, it is. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவிடத்திலிருந்து மறுமொழி தேவை. You need reply from Christ. மறுமொழி இல்லைன்னா Without reply, நீ வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டே. you cannot overpower. வாழ்க்கையில ஜெயிச்சிட மாட்டே. You cannot overpower the தேவன் world. எனக்கு மறுமொழி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு புறப்படுவாயானால் உன் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் உன்னை நடத்துவார். With the faith, if you say, I will receive reply from God. ஆமென் என்று சொல்லுகிற 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. விசுவாசி கை தட்டி ஒரு பெரிய கரகோஷத்தை. Just clap and say hallelujah to the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God. யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை யாவரும் எடுத்துக் கொள்ளலாம். Exodus 19th 19 வசனத்தை வாசிப்போமாக. verses 19. எக்கால சத்தம் எக்கால சத்தம் வர 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 மிகவும் பலமாய் தொனித்தது. மகம் மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் தேவன் அவனுக்கு வாக்கினான். மறுமொழி கொடுத்தார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மோசே தேவனிடத்தில் பேசினானாம். Moses spoke to God. கர்த்தர் மறுமொழியாய் அவனிடத்தில் பேசினாராம். The Lord spoke and God answered him with மறுமொழி thunder. கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். பக்கத்துல கை சொல்லுங்க, என் ஆண்டவர் மறுமொழி My கொடுப்பார். God will give reply. என்னுடைய ஆசீர்வாதத்தை For my blessings. எனக்கு கொடுப்பேன் என்று You give me. மறுமொழி He சொல்லுவார். give answer. மறுமொழி சொல்ல கையை You கூட சொல்ல reply. பார்க்கலாம். எப்படி கொடுப்பாரு யாருக்கா தெரியுமா? You know how he give அதை reply? தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தரித்திரத்தை காண மாட்டீர்கள். You will never see poverty if you know. ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Hosea chapter 2 21வது வசனத்தையும் verses 21 22வது வசனத்தையும் verses 22. 23வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்க முடிக்கிறேன். அக்காலத்தில்
அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். பக்கத்துல கை சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றாரு, வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. ஆமென். Amen. ஆமென். Amen. அது பூமிக்கு மறுமொழி கொடுக்குதான். Here heavens will give answer to the earth. வாசிக்கலாம். பூமி ஆம். தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். கை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise God. Glory. Amen. எதுக்கு? திராட்சை கையை பிடி சொல்லியா, Wine, பக்கத்துல கை பிடி சொல்லியா, திராட்சரசம், திராட்சரசம், எண்ணெய், எண்ணெய், அப்புறம் தானியம். தானியம். ஆமென். Grain. வர்ற பஞ்ச காலத்துல இது மூணுக்கும் கன்ஃபார்மா உனக்கு கிடைக்கும். I mean, you can get these three blessings. 100% கிடைக்கும். 100%. மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. பாருங்க, வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்குதான். Heaven gives பூமி answer to the earth. தானியத்துக்கும் தானியத்திற்கும் திராட்சரசத்துக்கும் திராட்சரசத்திற்கும் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். மறுமொழி கொடுக்கும். இவைகளில் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise God. அந்த 23 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பூமி பூமி தானியத்துக்கும் தானியத்திற்கும் திராட்சரசத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாத இருந்தாலும் சரி நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். நான் நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என்னை தேவனே என்பார்கள் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இதுவரை பதில் உனக்கு பதில் தருவார். Maybe you are unanswered, he will give answer. விசுவாசித்தால் எழுந்து நிற்பாயாக. Quickly stand. பைபிள் எடுத்துக்கொண்டு எழுந்து நில். Take up your Bible and stand. பைபிள் எடுத்துக்கொண்டு எழுந்து நில். Take up your Bible. எனக்கு அவர் மறுமொழி He will give கொடுப்பார். answer to me. நான் அவருடைய ஜனம். I am his people. அவர் மறுமொழியை கேட்டு நான் உணர்ந்து அடைவு கொள்ளுவேன் I என்றார். will hear the reply and I will understand. இன்றைக்கு நான் and perceive it. தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Saying as a prophecy. எந்த அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை தேடி வந்தியோ உன்னை பார்த்து சொல்லுகிறார், மறுமொழி உனக்கு சீக்கிரத்தில் நல்ல ரோடு நான் போடுவேன். அதுக்கு முன்பு இதை எல்லாம் உனக்கு செஞ்சு நிறைவேற்றுவேன். உன் வாஞ்சை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன். What things you may expect from God, he will fulfill you in all cases. Are you believe? நம்புறீங்களா? Are you believe? நம்புறீங்களா? நீ வெட்கப்பட மாட்டே நம்பு. You shall not be You are ready to you. ஆயத்தமா? You received. பெற்றுக்கொள்ள. You receive பெற்றுக்கொள்ள. all the blessings. எல்லா ஆசீர்வாதங்களையும். இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதத்தை. All the proclaiming words. யோவேலின் புத்தகம் Joel 2ஆம் அதிகாரம். chapter 2. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். Joel chapter 2. அதிலே 19வது வசனத்தை கை வைத்து எல்லாரும் பொறுமையோடு வாசிக்க This is கேட்கலாம். 19th word. கர்த்தர் மறுமொழி கொடுத்து. கர்த்தர் மறுமொழி. ஒரு அல்லேலூயா சொல்லையா. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி. தமது ஜனத்தை யாரு? உங்களை To his நோக்கி. people. தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியை கொண்டு Through the prophet he is saying a prophecy. புறஜாதிகளுக்கு முன்பு உங்களை நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படியே பைபிளை கீழே வச்சு ஒரு மனுஷனுக்கு தேவை என்னென்ன சொல்லுங்க. What we need to live. மகனே என்னென்ன தேவை? தானியம், திராட்சரசம், எண்ணெய். இந்த 3 தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் மறுமொழி கொடுத்திருக்கிறார். அப்படியே 2 கையை உயர்த்தி உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கிட்டே போகணும். விட்டுட்டு போகாத. இந்த ஆசீர்வாதம் எனக்கு முழுசும் வேண்டும் என்று கேள். Totally pursue. இந்த ஆலயத்தை விட்டு நீ புறப்படும் பொழுது When you go out from this church, உன்னுடைய தானியத்தோடு நீ செல்லுவாய். go with your grain.
உன்னுடைய எண்ணெயோடு Go with செல்லுவாய். your oil. உன்னுடைய திராட்சரசத்தோடு Go with செல்லுவாய். your wine. கர்த்தர் உனக்கு மறுமொழி கொடுத்திருக்கிறார். The Lord give answer to you. பிரஜாதிகள் மத்தியிலே உங்களை நிந்தையாய் வைக்காமல் Among the Gentiles you will not நீங்கள் be புசித்து reproached. மகிழ்ந்திருக்கும்படி You will be enjoying. உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று I'll bless you. கர்த்தர் மறுமொழி கொடுத்திருக்கிறார். The Lord gave reply. அவரே உனக்கு பதில் The கொடுத்திருக்கிறார். Lord has given Your answer. mother pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மறுமொழி கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே போன ஆண்டுகள் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே மறுமொழி ஆண்டவரே அதற்கு எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு மறுமொழியாய் ஆண்டவரே நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் என்னெல்லாம் உங்கள் சமூகத்தில் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே, அதையெல்லாம் நாங்கள் மறுமொழியாக பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இப்பொழுது நான் செல்ல போகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் மறுமொழி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வானத்துக்கு ஆண்டவரே பூமி மறுமொழி கொடுக்கிறது ராஜா ஆண்டவரே. பூமி ஆண்டவரே அப்பா என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் இடத்துக்கு மறுமொழி கொடுத்து ஆண்டவரே என் தேவனுடைய வல்லமினால் ராஜா ஆண்டவர் எங்களுக்கு நீ கொடுத்த வாக்கு ராஜா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே திராட்சை ரசத்தையும் ஆண்டவரே அப்பா பிதாவே எண்ணெயும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே திராட்சை ரசத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கு ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பஞ்சங்கள் இல்லை ஆண்டவரே அப்பா நீர் எங்களை புற ஜாதிகளுக்கு நிந்தையாய் வைக்காமல் ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்களோட மறுமொழிக்கு ஆண்டவரே இந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் எங்களுக்கு ஆண்டவரே மறுமொழியாய் கொடுத்து ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு மறுமொழியாய் கொடுத்து ஆண்டவரே கர்த்தருடைய ஜீவன் எங்களுக்கு ஆண்டவரே எப்பொழுதும் இருந்து ஆண்டவரே நாங்கள் எந்த நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே அப்பொழுதாம் கர்த்தர் ஆண்டவரே மறுமொழியாக எங்களுக்கு நீர் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறவனே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. இனி ஆண்டவரே நாங்கள் மனுஷத்தில் முறையிடாதபடி ஆண்டவரே கர்த்தரிடத்தில் முறையிடும் போது ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு மறுமொழியாக நிச்சயமாக எங்களுக்கு பதில் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு வாக்குக்காக நன்றி, ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சத்திய வார்த்தையாக எங்களுக்கு ஆண்டவரே நீர் மறுமொழியாய் நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.